வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியில் காயத்ரி என்ற ஒரு உமையம்மையினுடைய வடிவத்தை எண்ணி வழிபாடு செய்கின்ற அந்த முறையை நாம் பார்க்க போவோம். இந்த சூரியனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப காலமாகவே நிகழ்ந்து வருகிறது. அதில் சூரியனுக்கு நடுப்புற ஒரு சக்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த சக்தி 5 தேவதைகளை இயக்கக்கூடிய அடிப்படை சக்தியாக சூரியனிடத்திலே இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆகமங்கள் இறைவனுக்கு லட்சணம் சொல்கிற போது சிருஷ்டி படைத்தல், ஸ்திதி காத்தல், சம்ஹாரம் அழித்தல், திரோபாவம் மறைத்தல், அனுக்கிரகம் அருளல் அப்படின்னு 5 பேர் ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலைத்தான் சக்தின்னு சொல்கிறோம். சக்தி வழிபாட்டில் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு. காயத்ரிங்கிறது ஒரு உருவம், ஒரு பெண் உருவம். அதை எப்படி தியானம் பண்ணணும், மனதுக்குள்ளே அதை எப்படி எண்ணி வழிபாடு பண்ணணும். லலிதா சகஸ்ரநாமம் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு அந்த அம்பாளை பற்றி சொல்கிறது. 5 செயல்களை செய்பவள். பிரம்மாவுக்கு நாக்கில் இருந்து வேதத்தை சொல்லக்கூடியவளாகவும், விஷ்ணுவுக்கு மார்பில் இருந்து காத்தல் தொழிலை செய்கிறவளாகவும், ருத்ரனுக்கு உடம்புல பாதியாக இருந்து அழித்தல் தொழிலை செய்கிறவளாகவும், மகேஸ்வரனுக்கு தலையில் இருந்து மறைக்கக்கூடிய செயலை செய்பவளாகவும், சதாசிவனுக்கு மனோன்மணி என்று உடன் இருந்து மனைவியாக இருந்து எல்லா செயல்களையும் உடன் இருந்து நிகழ்த்துபவளாகவும் 5 மிகப்பெரிய மூர்த்திகளையும் இயக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் காயத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயத்ரி எங்கே இருக்கா அப்படின்னா, சூரியனுடைய நடு மையத்தில், அதாவது சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்திக்கு 3 விதமான பெயர்களோடு இருக்கா. காயத்ரின்னு ஒரு சக்திக்கு பேர், சரஸ்வதின்னு ஒரு சக்திக்கு பேர், சாவித்திரின்னு ஒரு சக்திக்கு பேர். ஒரே சக்தி 3 பெயரை உடையவளாக ஏன் வணங்கப்படுகிறாள் அப்படின்னா, சூரியன் காலம்பரை பார்த்திங்கன்னா ஒரு படைத்தல் தொழிலுக்கு உதவியாக இருக்கும். உச்சி வெயில் இருக்கு பாருங்க, அப்போ வரக்கூடிய கதிர் வெம்மையாக இருக்கும். அது அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா காத்தல் தொழிலை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த சூரியனில் இருக்குது. அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்லேயே இருக்குங்கிறா. அந்த மாதிரி காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு சொல்ல. காணாமல் என்ன, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வானம், அவனுடைய ஒளி வெளியில் வரணும், அந்த கிரணம், அந்த மாதிரி கிரணமாக அவளை வழிபடணும். உச்சி வெயிலில் சூரியன் அந்த வட்டமாக இருந்து தோன்றுகிற அந்த தன்மையை வழிபடணும். அது வெண்மையாக இருக்கும், அதிகமான வெம்மையை கொண்டதாக இருக்கும். சாயந்தரத்தில் கடலில் மறையும் போது இந்த வட்ட வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும், அதுவும் சிவந்து இருக்கும். அது அப்படி மறைகிற வரைக்கும் தியானம் பண்ண சொல்லியிருக்கா. இந்த 3 சக்தியையும், இந்த 3 சக்தியும் கையில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, சிருஷ்டி பண்ணுறவ கிண்டியும் அக்ஷமாலை. கிண்டிங்கிறது ஒரு நீர் பாத்திரம், அக்ஷமாலை அப்படிங்கிறது ஒரு ருத்ராட்சம் கழுத்தில் போட்டுக்கிற மாலை, 51 மணிகள் கொண்ட ஒரு மாலை, அக்ஷமாலையும் கிண்டி. சங்கு சக்கரம் அது விஷ்ணுவனுடைய அம்சம். சூலம் 3 மூவிலை வேல் சூலம், கையில் கபாலம், ஒரு விதமான மண்டை ஓடு, பிரம்மாவனுடைய மண்டை ஓட கையில் வச்சுருக்கா, கபாலம். அது பாசம் அங்குசம். பாசம்னா கயிறுன்னு அர்த்தம், அங்குசம்னா யானையை அடக்குகிற கருவி. பாசம் அங்குசம். மனோன்மணி அப்படிங்கிற சக்திக்கு அபயம் வரணும். அபயம்னா கையை இப்படி காட்டுறது, இதுக்கு பேர் அபயம். அதே இப்படி கீழே இறக்கி காட்டினா வரதம். இது இடது கையால் இப்படி வச்சுருப்பா கையை.
இந்த மாதிரி 10 ஆயுதங்கள் உடையவளாக 5 முகத்தை கொண்டவளாக சூரியனிடத்து விளங்கி தோன்றுகிறவளாக காயத்ரி, சரஸ்வதி, சாவித்ரி அப்படின்னு 3 பேர்களோடு திகழ்பவளாக இந்த சக்தியை நாம் மனதுக்குள்ள சூரியனில் இருக்குது அப்படின்னு காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் எந்த இடத்துல இருக்கமோ அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம குளிக்கிறோம், குளிக்காமல் இருக்கோம், உடல்நிலை பயணத்தில் இருக்கோம், இனிமேல் போய் குளிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்காமல் நேரடியாக காலம்புற சூரியன் உதிக்கும் போது அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு எங்கே இருக்கோ, எங்கேருந்தும் சூரியனை பார்க்கலாம், எங்கேருந்தும் உச்சி சூரியனை பார்க்கலாம், எங்கேருந்தும் அந்த மறையிற அந்த சூரியனை பார்க்கலாம். அப்படி எங்கே இருக்கமோ அதை பார்க்கறதுனால சர்வ காலத்துலேயும் சுத்தி. அந்த மாதிரி தரிசனம் பண்ணினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? எந்த ஒரு வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிறதே தெய்வ வழிபாட்டினை கொண்டு ஒரு நல்லதை அனுபவமாக்கி கொள்வது அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம சொல்லணும். இந்த காயத்ரி தேவதையை நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் 24 பயன்களை ஆகமங்கள் பரிந்துரை செய்கிறது. ஆரோக்கியம், செல்வம், திருப்தி, போக்ஷனை, அமைதி, சிறப்பு, புகழ், பிறருடைய தயவு, மேன்மை, சக்தி, தேஜஸ், மோட்சம், போகம், சொர்க்கம், வெற்றி, கல்வி, நல்லறிவு, வாரிசு, நல்ல மனைவி, நல்ல பெண்களுக்கு நல்ல கணவன், இது எல்லாமே 24 பயன்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 24 பயனும் நமக்கு இந்த ஒரு தியானத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் தினசரி அதே மாதிரி சூரியனை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பராசக்தியை மனசில் எண்ணி வழிபாடு பண்ணி நாம் அந்த பயனை அடைய முயல்வோமாக.